நேருடைய அறிமுகம், கருணாநிதி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். அது பிறகு நீங்கள் அழகிரி குடும்பத்தோடு நெருக்கம். அழகிரி குடும்பத்தோடு நெருக்கம்தான் அவரை மத்திய அமைச்சராக மாற்றியது. நெப்போலியனை ஏதாவது ஒரு சினிமா, குமரேசனை சினிமாவில் இழுத்து விடுங்களேன், பாரதிராஜாட்ட சொல்கிறேன். அதுதான் அவருக்கு திரைப்படத்துறைக்கு செல்வதற்கான ஒரு திருப்பு முனை. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு நல்ல வைத்தியம் இருக்குன்னு அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இந்த வைத்தியம் பண்ணுறாரு. வைத்தியம் பண்ணால் அமெரிக்க சீதோஷ நிலைக்கு, அதாவது ஏதாவது குளிர் நாடுகளில் இருந்தால் இந்த நோய் சரியாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன பிறகு தான் ராஜீவ் காந்தி தன்னுடைய தாத்தா பேரை கேட்டவுடனேயும் நம்ம நேருவை கட்டி பிடிச்சிக்கிறார். இந்த செய்தி தான் நேருவை திருச்சியில் பிரபலமான மனிதராக மாற்றும். அப்படி மாற்றுகிற பொழுது தான் நேரு திமுக, அதாவது இது ஊழல் புகார் எப்போ வரும்னா, அமைச்சர்களாக இருந்த பொழுது எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள், நீங்கள் திருச்சியில் யாராவது வலுவாக இருந்தால் அவர்களை பழி வாங்கணும்னா இந்த ஊழல் வழக்கு எடுப்பாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். திமுகவில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. அது இல்லாமல் மத்திய அமைச்சர் வரைக்கும் இருந்திருந்தார். அதன் பிறகு அவர் திமுகவிலேருந்து விலகி இப்போ அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் அவர் வச்சிருந்தார். குறிப்பாக நெப்போலியன் அவர்கள் திமுகவுக்கு எப்படி வந்தார், இந்த அமெரிக்காவில் இந்த 300 ஏக்கர் நிலம் வாங்கினார் இல்லைங்களா, அது எப்படின்ற பின்னணியை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நெப்போலியன் அவருடைய இயற்பெயர் குமரேசன். இவர் அமைச்சர் நேருவுடைய அக்கால் மகன், மருமகன். நேரு அமைச்சராக 89, 91 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு அலுவலக உதவியாளர். அப்போ அமைச்சர சட்டசபையில் இருக்கக்கூடிய, அதாவது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அலுவலகத்தில் அமைச்சருக்கு உதவியாளராக சில பணிகளை செய்து கொண்டிருந்தார். இதுதான் அவருக்கு திமுகவில் நுழைவதற்கான அறிமுகம். இப்போ திமுக மூத்த அமைச்சர்கள், கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரிடமும் நெருக்கமான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். இதுதான் அவருக்கான உயரத்தை ஏற்படுத்திய காலம். 89, 91, 91, 96 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் முழுமையாக திமுக இயக்க நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் நேருனுடைய சென்னை அலுவலக பொறுப்பாளராக மாறிவிட்டார். அமைச்சர் சொந்த ஊர் திருச்சி. ஆனால் அமைச்சர் இல்லாத நேரங்களில் அமைச்சர், அதாவது முன்னாள் அமைச்சர், திமுக மாவட்ட செயலாளர், இப்படி ஒரு திமுகவுடைய திருச்சி முகம் நேரு, KN நேரு. அப்போ சென்னையில் நேருவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நெப்போலியனை பார்த்தா கட்சி வேலை முடிஞ்சிடும். நேருவிடம் சொல்ல வேண்டியதை நெப்போலியனிடம் சொன்னால் நேருவுடன் போய் சேர்ந்துடும் இந்த தகவல். அப்போ நேருவினுடைய மறு உருவமாக சென்னையில் மாறிட்டார். இதுதான் கலைஞர் குடும்பத்தோடு மிக நெருக்கமாக அவரை இணைத்தது. 91, 96 நீங்கள் மீண்டும் திமுக ஆட்சி வருகிற பொழுது நீங்கள் மீண்டும் அவர் திமுகவில் நேருவுக்கு அடுத்தபடியாக தவிர்க்க முடியாத நபராக மாறிவிட்டார். இல்லை, அவர் எப்போ எந்த இடத்துல திமுகவில் அந்த எம்எல்ஏ ஆனது, அது பின்னாடி என்ன சார் இருக்கு? அவர் எம்எல்ஏ ஆகலை, அவர் மத்திய அமைச்சராக நேரடியாக ராஜ்யசபா மூலம் வந்துட்டார். எப்படின்னா அழகிரிக்கு ரொம்ப நெருக்கமாக மாறிட்டார். அழகிரிக்கு நெருக்கமாக மாறிய பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2004, 14 காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, 99, 2004 பிஜேபி ஆட்சி காலத்திலும் சரி, திமுக அமைச்சர், அதாவது
பிஜேபி அமைச்சரவையிலும் சரி, காங்கிரஸ் அமைச்சரவையிலும் சரி திமுக தொடர்ந்து பயணித்தது. அப்படி பயணிக்கிற போது அழகிரி மூலம் அவர் ரசாயனத்துறை அமைச்சராக, மத்திய ரசாயனத்துறை அமைச்சராக மாறிட்டார். நேருடைய அறிமுகம் கருணாநிதி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். அது பிறகு நீங்கள் அழகிரி குடும்பத்தோடு நெருக்கம். அழகிரி குடும்பத்தோடு நெருக்கம்தான் அவரை மத்திய அமைச்சராக மாற்றியது. மத்திய அமைச்சராக மாற்றி இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பாரதி ராஜா அடிக்கடி நேருவை பார்க்க வருவார். நேருவை பார்க்க வருகிற பொழுது நீங்கள் பாரதி ராஜாட்ட நேரு சொல்கிறாரு, அப்போ அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நெப்போலியனை ஏதாவது ஒரு குமரேசனை சினிமாவில் இழுத்து விடுங்களேன் பாரதி ராஜாட்ட சொல்கிறார். அதுதான் அவருக்கு திரைப்படத்துறைக்கு செல்வதற்கான ஒரு திருப்பு முனை. பாரதி ராஜா அவரை நெப்போலியன் பேர் வைக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால நெப்போலியன் பேர் வைக்கிறார். அந்த பேர் தான் அவருக்கு நிலைத்து நின்றது. அதாவது பாரதி ராஜா படத்தில் அறிமுகம்னால நீங்கள் நிறைய படங்களில் வாய்ப்பு கிடைக்கும். பாரதி ராஜா, பாக்யராஜ், பாலு மகேந்திரா, பாலச்சந்தர் இவர்கள் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சிட்டா நிறைய வாய்ப்பு வரும். அதில் தான் இவர் நிறைய படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை நிறுத்திட்டு தான் மத்திய அமைச்சர் ஆகிறார். அதற்கு பிறகு மத்திய அமைச்சரான பிறகு மீண்டும் நடிக்க வர்றாரு மத்திய அமைச்சர். இது ரெண்டும் தான் அவருக்கு மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு போகுது. இதில் அவருக்கு இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா, அவருடைய மகன் சிறப்பு குழந்தை, அதாவது இயற்கையாக இல்லை, நம்ம அதை விமர்சனம் ஸ்பெஷல் சைல்டு. அப்போது அது அவருக்கு பல இடங்களில் வைத்தியம் பார்க்குறாரு. பல இடங்களில் நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறாரு. பல மருத்துவர்கள், பல வெளிநாடுலேருந்து சிறப்பு மருத்துவம் இப்படி எல்லாம் பார்க்குறாரு. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு நல்ல வைத்தியம் இருக்குதுன்னு அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இந்த வைத்தியம் பண்ணுறாரு. வைத்தியம் பண்ணால் அமெரிக்க சீதோஷண நிலைக்கு, அதாவது ஏதாவது குளிர் நாடுகளில் இருந்தால் இந்த நோய் சரியாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் அவரை அமெரிக்காவில் செட்டில் ஆகிறார். அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்பு வைத்தியத்துக்கு தான் அமெரிக்காவுக்கு போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் நேருவுடைய நிறுவனம் தான் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ். இன்றைக்கி அது ஒரு 10,000 கோடி ரூபாய், 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுமான நிறுவனம். அப்போ கட்டுமான நிறுவனத்தை நீங்கள் நெப்போலியனும் அதில் பங்குதாரர். அப்போ அமெரிக்காவில் நிரந்தரமாக வைத்தியத்துக்கு இருக்க வேண்டிய தேவை வருகிற பொழுது அமெரிக்கா குடியுரிமையை வாங்குறாரு. அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். மத்திய அமைச்சர்னா அப்புறம் 300 ஏக்கரா வாங்குவதற்கு 300 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நேரு மிக சாதாரணமாக நபராக இருந்தவர். நேருக்கு எப்படி நேருன்னு பேர் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நேருடைய அப்பா காங்கிரஸ்காரர், அதனால் அவருக்கு நேருன்னு பேர் வைக்கிறாரு. நீங்கள் ராஜீவ்காந்தி 85 திருச்சி வர்றாரு. திருச்சி வருகிற பொழுது இந்த இளைஞன் ராஜீவ்காந்திக்கு மாலை போடுறார். அப்போ அவர் திமுகவே இல்லை, யார் நேரு. மாலை போடுறாரு. மாலை போடும்போது ராஜீவ்காந்தி கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறாரு. KN நேரு அப்படிங்கிறார், கட்டி பிடிச்சிக்கிறார். ஏன்னா நேரு ராஜீவ்காந்தி ஒரு பெரிய அடையாளம். ராஜீவ்காந்தியினுடைய அம்மா இந்திரா காந்தியினுடைய தகப்பன் தான் நேரு. அப்போ ராஜீவ்காந்தியினுடைய தாத்தா பேர் நேரு, ஜவஹர்லால் நேரு. கட்டி பிடிக்கிறார். இது அன்றைக்கி பெரிய செய்தி பத்திரிகையில். ராஜீவ்காந்தி தன்னுடைய தாத்தா பேரை கேட்டவுடனேயும் நம்ம நேருவை கட்டி பிடிச்சிக்கிறார். இந்த செய்தி தான் நேருவை திருச்சியில் பிரபலமான மனிதராக மாற்றுது. அப்படி மாற்றுகிற பொழுது தான் நேரு திமுகவுக்கு வரவு. இதுதான் இவர் திமுகவுக்கு வந்த பிறகு திருச்சியில் லோக்கல் பாலிடிக்ஸ். இப்போது நேரு அவர்களுடைய ஒரு நிறுவனம் சொல்லியிருந்தீங்க, இந்த ட்ரூ வேல்யூ அப்படின்றது. அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் உலகம் பூரா இருக்குது. இல்லை, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது சார்? அது இவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் 96 2001 திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆட்சி அப்போ பிஜேபி அரசாங்கத்தில் இணைந்து கொள்கிறார்கள். அப்போ திமுக டெல்லியில் அதிக செல்வாக்கோடு இருக்குது.
அந்த காலகட்டத்தில் தான் இவங்களுடைய இந்த ட்ரூ வேல்யூ பில்டர்ஸு உலகம் முழுக்க கால் பதிக்கும். ஸோ அதோடைய அமெரிக்காவுடைய கிளையை தான் வந்து நெப்போலியன் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா? ஆமாம் ஆமாம், அமெரிக்காவில் அவர் வைத்தியத்துக்காக போனவர் வியாபாரத்தை அங்கேயே பண்ணை 300 ஏக்கரை பண்ணை இது போன்ற பல நிறுவனங்கள் அங்கே அமெரிக்காவில் அந்த ட்ரூ வேல்யூ குரூப்புக்கு வேறு வேறு பேரில் ஷெல் கம்பெனிகள் பேரில் இயங்குது. அது எல்லாம் பணம்ன்றது கே நேருடைய நேரடி பணம். ஆமாம் ஆமாம், கே நேருடைய பணம். நீங்கள் நெப்போலியனுடைய பணம் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் வாங்கப்பட்ட பணங்கள் அதுவே ஏகப்பட்ட கோடி. அப்போ எல்லாமே அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. நேரு வேற, நெப்போலியன் வேற, சொந்த அக்கா மகன் தானே. சமூகம் ஒரே அக்கா மகன், சொந்த ரத்தம். திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் ராமஜெயம் நேருடைய சொந்த தம்பி. அவர் முழுக்க ட்ரூ வேல்யூ பில்டர்ஸினுடைய பங்குதாரர். நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. கோயம்புத்தூரில் குவாரி பிஸ்னஸில் செங்கோட்டையனோட ட்ரூ வேல்யூ பார்ட்னர். அதிமுக அதிகாரத்துக்கு வரும்போது நிறுவனம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இயங்குவதற்கு எல்லாருடைய நீங்கள் இப்போ விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் மேலே எந்த இடி ரெய்டு வரக்கூடாதுன்னு அண்ணாமலையினுடைய மைத்துனரை பங்குதாரரை சேர்த்துருக்கார் விஜயபாஸ்கர். அப்போது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே தன்னுடைய நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்தால் பல ஆயிரம் கோடி பணம் கொட்டும். ஆளுங்கட்சியாக இருந்தால் இவர் பார்த்துக்குவார், எதிர்கட்சியாக இருந்தால் அவர் பார்த்துக்குவார். ஆனால் இவ்வளோ நெருக்கங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் ஏன் வந்து அவர் திமுகவிலேருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவரால் தொடர்ந்து திமுகவில் இயங்க முடியல. அவர் அமெரிக்கா வாழ்க்கையை விரும்புகிறார். அமெரிக்காவில் அது குழந்தையோடு நிம்மதியாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கை, திரை வாழ்க்கை எல்லாம் போதுன்னு நினைக்கிறார். ஆனால் மற்றபடி முரண்பாடு இல்லை. ஆனால் அதன் பிறகு அவர் வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சார் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, திமுகவில் அவருக்கு பழைய நெருக்கம் இல்லை. திமுக விட்டு வெகு தூரம் விலகிட்டார். அதனால் அவருக்கு ஒரு அடையாளம் வேணும். அதனால் இப்போ பாஜக இணைஞ்சதுனால திருச்சியை நெப்போலியன் பின்னாடி போயிடாது. எல்லாமே ஒரு அடையாளம் தானே. அதிகாரம் இருப்பவர்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு லெட்டர் பேடு வேணும். அதுக்காக தான் பாதி பேர் பிஜேபியில் இணைகிறான். பிஜேபியில் பல லட்சம் தொண்டர்களோடு யாரும் இணையிறதில்லை. நீங்கள் இப்போ காயத்ரி ரகுராம, கௌதமி, கஸ்தூரியில் அணைஞ்சிருக்காங்க. இன்னும் பல லட்சம் தொண்டர்களாக போகிறாங்க. இல்லை, அவர்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் வேணும். அதே தான் நெப்போலியனுக்கு. இல்லை, இப்போது இவர் அமெரிக்காவில் வந்து நமக்கு தெரிஞ்சு 300 ஏக்கர் வாங்கியிருந்ததா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ தெரியாமல் இன்னும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் வாங்கி பல இடங்கள் இருக்குது. பல இடங்கள் அந்த நிறுவனம் வேறு பேரில் இயங்குது. ட்ரூ வேல்யூ பில்டர் வேறு பேரில் இயங்குது. இல்லை, அப்போது அந்த விஷயங்கள் வெளியில் வரக்கூடாதுன்றதுனால தான் அவர் பிஜேபியில் இணைந்ததுக்கான இன்னொரு முக்கிய இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு வேணுமில்ல. இப்போ தான் நான் சொன்னேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பக்கமும் ஒரு லேபிள் இருக்கும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாலும் 2 பேருக்கு 2 கட்சியில் இருப்பான். ஒருத்தர் அதிமுக, ஒரு திமுக இருப்பார், இன்னொருவர் காங்கிரஸில் இருப்பார், இன்னொரு பிஜேபியில் இருப்பார். தொழிலதிபர்கள் பூராமே இப்படி தான். நீங்கள் காசு கொடுத்தா எம்பி சீட் கிடைக்கும், காசு கொடுத்தா எம்எல்ஏ சீட் கிடைக்கும். சார், அப்போது அந்த 4 ஆண்டுகள் வந்து அவர் மத்திய அமைச்சராக இருந்தார் இல்லையா? ஊழல் புகார்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஆளாக்கப்பட்டார் அவர் நெப்போலியன்? இல்லை. அதாவது இது ஊழல் புகார் எப்போ வரும்னா, இந்த அமைச்சர்களாக இருந்த பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள், நீங்கள் திருச்சியில் யாராவது வலுவாக இருந்தால் அவர்களை பழி வாங்கணும்னா இந்த ஊழல் வழக்கு எடுப்பான். இல்லைன்னா வெளியிலேயே வராது. தமிழ்நாட்டில் இருக்கிற 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் ஊழல் வழக்கு போடலாம். 39 எம்பிக்கள் மீதும் ஊழல் வழக்கு போடலாம். அமைச்சர்கள் 35 அமைச்சர்கள் 2 அமைச்சரவை அத்தனை பேர் மேலும் ஊழல் வழக்கு போடலாம். ஆனால் ஊழல் யார் போடுறது? திமுக, அதிமுக ரெண்டும். அவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார். இதில் ஊழல் வழக்கு எப்போ வருதுன்னா, அரசியல் ரீதியாக ஒருவரை பழி வாங்கணும்னா ஊழல் வழக்கு வரும். அதுதான் நம்ம இந்தியாவில் ஊழல் வழக்கு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.